Peacemakers of Christo. இன்று நீ யாரை சார்ந்து வாழ்கிறாய்? ஏழ்மை உன்னை கொள்ளுகிறதா? லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலே செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்பமுற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, உம்மையே துதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் சுவாமி. நீ நல்லவர் ஐயா, வல்லவர் சுவாமி. ஏசப்பா, இந்நாளில ஒவ்வொரு மனிதனும் யார் யாருக்கோ அடிமையா கிடக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு தொழிலாளி ஆண்டவரே எஜமானனுக்கு அடிமையா கிடக்கிறான், பணம் உள்ளவனுக்கு அடிமையா கிடக்கிறான், போலீஸுக்கு அடிமையா கிடக்கிறான், டாக்டருக்கு அடிமையா கிடக்கிறான், கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் ஆண்டவரே, வீட்டை தொடச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, ஐயோ என் கடனை அடைக்கணும் அல்லவா, ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், அவன் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டுனாலும் பரவாயில்ல, என் மேல கோபப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன நாயை போல நடத்தினாலும் பரவாயில்ல, என் வயிறு நிறையணும் அல்லவா, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும் அல்லவா, என் குடும்பத்துல விளக்கு எரியணும் அல்லவா, நம்ம பரவாயில்ல ஒரு நாயை போலையாவது வேலை செய்யலாம் என்று ஆண்டவரே, இன்னைக்கு நாய்களை போல வேலை செய்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. அப்பா, ஐயோ கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்ம அவர் எவ்வளவு திட்டினாலும் பொறுத்து போவோம், நமக்கு பரவாயில்ல என்று ஆண்டவரே எவ்வளவோ அவமானங்களையும் திட்டுகளையும் தாங்கி கொண்டு ஆண்டவரை பொறுத்து 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 வாழ்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. இயேசு ராஜாவே, அதே போலதான் இந்நாளிலே லாசர் எவ்வளோ பொறுத்து போன ஐயா. அவன் எஜமானன் வெண்ணிற ஆடையை அணிந்து கொண்டு மேசையில உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே எஜமானனை போல சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆண்டவரே, லாசர் ஆனவனோ யாரு பரதேசியை போல பிச்சைக்காரனாய் ஆண்டவரே அவன் புண்கள் எல்லாம் நாய்கள் நக்கி கொண்டு இருந்தது ஆண்டவரே. அதே போல அப்பா, இன்று எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது, திண்டாடி கொண்டிருக்கிறது, வழி இல்லாமல் ஆண்டவரே யாராவது உதவி செய்வார்களா, ஐயோ என்னை யாராவது புரிஞ்சுக்குவாங்களா, எனக்கு யாராவது சோறு போடுவாங்களா, என் பிரச்சனைகளை யாராவது தீர்ப்பார்களா, ஐயோ என் வழிகளை யாராவது போக்குவார்களா, என் நோயை யாராவது சுகமாக்குவார்களா, எனக்கு குழந்தை பெறுவதற்கு யாராவது உதவு செய்வார்களா, எந்த டாக்டர் நல்லவரு, ஐயோ என் கேஸ் முடிய எந்த வக்கீல் நல்லவரு, ஐயோ எனக்கு சப்போர்ட்டா பேச எந்த போலீஸ் ஆபீசர் நல்லவரு என்று தெரியாமல் அறியாமல் ஆண்டவரை ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகத்துல நாய்க்கு கூட நல்ல மதிப்பு இருக்குது ஆண்டவரே, நாய்கள் கூட பெட்ரூம்ல எல்லாம் போய் விளையாடுது ஆண்டவரே, ஆனால் மனிதனுக்கோ இருக்க வீடு இல்ல ஆண்டவரே. அப்பா, மனிதனுக்கோ சாப்பிட சாப்பாடு இல்ல ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலையோடு இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அடிமையாக கிடக்கிறார்கள் சுவாமி. இயேசுவே, இந்த பிள்ளைகளுடைய அவல நிலையை பாருங்க ஆண்டவரே. லாசருடைய நிலைமை தான் ஐயா ஆண்டவரே, குழந்தை இல்லா பிள்ளைகள் நாய்களை போலதான் நிக்கிறாங்க ஆண்டவரே. ஊரு நாயெல்லாம் வந்து இந்த நாயை ஆண்டவரே நக்கி கொண்டு இருக்கிறது சுவாமி. இயேசுவே, லாசரை நக்கியதை போல ஊர் நாய்கள்லாம் தப்பு தப்பா பேசுது சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, இவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். லாசரை அந்த நாயானது வந்து ஆண்டவரே அவனுடைய புண்களை எல்லாம் நக்கியது சுவாமி. அதே போல ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆண்டவரை சீரழிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. இயேசுவே, என்னை போஷிங்க ஐயா. ஆண்டவரே, நான் இப்படியே செத்து போயிடுவேனா, இதே கடனிலே செத்து போயிடுவேனா, இதே குழந்தை இல்லாமல் செத்து போயிடுவேனா, படிக்க முடியாமல் செத்து போயிடுவேனா, ஐயோ திருமணம் ஆகாமலேயே செத்து போயிடுவேனா, ஆண்டவரே
எனக்கு நான் வீடு கட்ட முடியாமலேயே செத்து போயிருவேனா, என் நோய்கள் சுகமாகாமலே செத்து போயிருவேனா, என் பேர பிள்ளைங்களை வளர்க்க முடியாமலேயே செத்து போயிருவேனா தெரியலையா ஆண்டவரே. லாசர் மரித்தான் சுவாமி, அதே போல ஆண்டவரே நானும் மரித்து விடுவனோ, தோல்வி அடைந்து மரித்து விடுவனோ, இந்த உலகத்திலே போராட முடியாமல் மரித்து விடுவேனோ, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாமல் மரித்து விடுவனோ என்று பயமாக இருக்கிறது சுவாமி. என் மீது கருணை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று, தேற்ற வேண்டும் என்று ஆண்டவரே, அவர்களை சுகமாக்க வேண்டும் என்று, அவருடைய மன காயங்களை ஆற்ற வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கிள் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை
வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜெபங்கள், ரகசிய ஜெபங்கள், அது செய்வினை அகற்ற ஜெபம், சாத்தான விரட்டுகிற ஜெபம், பல விதமான கட்டு ஜெபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்க.